என் குட்டி இளவரசனுக்கு என்னவாயிற்று? அழக்கூடாது. நல்ல குழந்தை அழவே கூடாது. அழக்கூடாது என் செல்லமே. அழாதே என் செல்லமே. உங்கள் இருவரில் நீதான் மிகவும் நல்ல பிள்ளை என்று நான் நினைத்திருந்தேன். ஆனால் நீயும் இப்பொழுது அழுது கொண்டே இருக்கிறாய். ஹோஷியார், இங்கு பாரேன். ஆடு பாடு எதையாவது செய்து இவன் வாயை மூடு. உறங்கு என் ராஜா, உறங்கு நீ. வாயை மூடு. ஏ ஹுதா, இப்படியே இவன் அழுது கொண்டிருந்தால் விரைவில் என் காதுகள் செவிடாகிவிடும். ஹுசூர், குழந்தை அழுவதை நிறுத்தவில்லை என்றால் தவறு குழந்தையை கையில் வைத்திருப்பவர்களிடம்தான் உள்ளது. தாயின் ஸ்பரிசத்தை குழந்தை அறிந்துவிட்டது என்று நினைக்கிறேன். அவரிடம்தான் குழந்தை அழுகையை நிறுத்தும். எனவே ஜோதாவிடமே இதை கொண்டு சென்று விடுங்கள். வாயை மூடு. இன்னொரு முறை உன் வாயிலிருந்து இந்த வார்த்தை வந்தால் பிறகு உனக்கு நான் சமாதி கட்டி விடுவேன். நான் தான் இக்குழந்தையின் தாய். நான் தான், ஜோதா பேகம் அல்ல. புரிந்ததா? ஹுசூர், நாங்கள் அவரை... வாயை மூடுங்கள். இங்கிருந்து ஓடிவிடுங்கள். இந்த குழந்தைக்கு நான் தான் தாய், ஜோதா பேகம் அல்ல என்பது தங்களுக்கு உரைக்கும் வரை எனது முகத்திலேயே தாங்கள் விழிக்க கூடாது. செல்லுங்கள். என் செல்லமே. இல்லை இல்லை, அழக்கூடாது. இங்கே பார், ஹோஷியார் பாடுகிறார். உறங்கு என் ராஜா, உறங்கு என் ராஜா. ஹோஷியார் நன்றாக பாடு. உறங்கு என் ராஜா, உறங்கு என் ராஜா. அழக்கூடாது. போதும், நிறுத்து. இப்பொழுது நானே அழுது விடுவேன். செல்லிங்கிருந்து. நானே இதையாவது செய்கிறேன். இல்லை இல்லை, அழக்கூடாது. நல்ல குழந்தை என்றால் நீ அழக்கூடாது. யாகுதா, இவன் ஏன் அழுகை நிறுத்தவில்லை? இல்லை இல்லை. ஒரு நல்ல ஆயம்மாவை தேடும் பணியில் நான் ஈடுபட்டிருக்கிறேன் பேகம் சாய்பா. இந்த குழந்தைகளுக்கு நன்றாக மாலிஷ் செய்து பார்த்துக் கொள்ள வேண்டும். இந்த குழந்தைகளை மற்ற குழந்தைகளை விட மிக ஜாக்கிரதையாக நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும். மருத்துவரே, என்னை பொறுத்தவரை இந்த குழந்தைகளை பார்த்துக் கொள்வதற்கு ஒரு ஆயம்மா பார்த்தாது, இருவர் தேவைப்படுவார்கள். என்ன தாயே, சரிதானே? ஜோதா, இப்படி வாமா. மருத்துவர் குழந்தையை சோதிக்க வேண்டும். அத்தை அவர்களே, நான் உங்களோடு ஒன்று பேச விரும்புகிறேன். நீங்கள் என் குழந்தைகள் மீது அக்கறை காட்டுகிறீர்கள். இதை நினைத்து நான் மிகவும் மகிழ்கிறேன். ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக கோட்டையில் நடந்த பிரச்சனைகள், குறிப்பாக மகாமங்காவின் பிரச்சனையை அடுத்து குழந்தைகளை பார்த்துக் கொள்ளும் வேலையை ஒரு ஆயாமாவிடம் ஒப்படைப்பது எனக்கு சரியாக படவில்லை. நானே சுயமாக அவனை வளர்க்க விரும்புகின்றேன். ஒரு தாயால் தன் குழந்தையை பார்த்துக் கொள்ள இயலாதா? ஷேன்ஷா, என் வாழ்க்கை முழுவதையும் குழந்தைக்காக அர்ப்பணிக்க இயலும். என் குழந்தையை நான் நன்றாக பார்த்துக் கொள்வேன். அப்படி செய்தால் என் குழந்தையை நானே வளர்த்த மகிழ்ச்சி கிடைக்கும். அவர்கள் பாதுகாப்பாகவும் இருப்பார்கள். யாரும் புகார் கூறுவதற்கு நான் வாய்ப்பளிக்க மாட்டேன். ஜோதா கூறுவதை நானும் ஆமோதிக்கிறேன் ஜலால். சரி, உங்கள் விருப்பம் போலாகட்டும். நீ என்ன நினைக்கிறாய் ருக்கையா? ஷேன்ஷா, என் குழந்தையை வளர்க்க எனக்கு ஒரு ஆள் தேவை. பார்த்து ஜாக்கிரதையாக. ஓ, ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை, அழக்கூடாது தங்கம். இந்த குழந்தை உங்களுடையது என்று ஒப்புக்கொள்கிறேன். இருந்தும் உங்களிடம் ஒன்று கேட்டுக்கொள்கிறேன். இவரை சுயமாக தாங்களே பார்த்துக் கொள்ளுங்கள். யாரையும் வேலைக்கு அனுமதிக்காதீர்கள். ஜோதா பேகம், தங்கள் விருப்பத்திற்கு இடையூறாக நான் வரவில்லை. அதே போல் என் விருப்பத்திற்கு இடையூறாக தாங்கள் வர வேண்டாம். எனக்கு கண்டிப்பாக ஒரு ஆள் தேவை. ஏனென்றால் இந்த குழந்தைக்கு பால் தேவை. தாருங்கள். சரி, அப்படி என்றால் நானே இவனை பார்த்துக் கொள்கிறேன். நான் தங்களுக்கு நம்பிக்கை அளிக்கிறேன். நீங்கள் குறை கூறுவது போல் நடந்து கொள்ள மாட்டேன். நன்றாக பார்த்துக் கொள்வேன். மன்னித்து விடுங்கள் ஜோதா பேகம். நான் தங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறேன். ஏனென்றால் தாங்கள் குழந்தையை தந்திருக்கிறீர்கள். ஆனால் இப்பொழுது இது என்னுடைய குழந்தை. இவனுக்கு தேவையான அனைத்து முடிவுகளையும் நான் தான் எடுப்பேன். என்னை பொறுத்தவரை ஆயம்மா என்றால் குழந்தைக்கு பால் தருபவள் மட்டுமல்ல, இன்னும் பல வேலைகளுக்கு அவர் தேவைப்படுவார்.
நன்றாக நினைவு வைத்துக் கொள்ளுங்கள், அந்த வேலையை நான் உங்களுக்கு கண்டிப்பாக தரமாட்டேன். ஏனென்றால் என் குழந்தையின் மீது தங்கள் அதிகாரம் சிறிது கூட இருப்பதை நான் விரும்பவில்லை. எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவன் தங்களை தாய் என்று நினைக்க கூடாது. ஏன் ஒரு ஆயம்மாவாக கூட நினைக்க கூடாது. அத்தையவர்களே, ஒரு நல்ல ஆயம்மாவை உடனே ஏற்பாடு செய்யுங்கள். அதோடு 6 மாதத்திற்கு ஒரு முறை அவர்களையும் மாற்றிவிடுங்கள். ஏனென்றால் யாருமே என் குழந்தையின் மீது அன்பாக இருக்கக்கூடாது. சரி ருக்கையா, பொறுமையாக இரு. இன்று மாலைக்குள் நல்ல ஆயம்மாவை நான் ஏற்பாடு செய்கிறேன். மிக்க நன்றி. எனக்கு உத்தரவு கொடுங்கள். முகலாய ராஜ்யம் என்ன என்பதையே ஷெகன்ஷா மறந்து போய்விட்டார். அதனுடைய சட்ட திட்டங்களை விளையாட்டு பொருளாக நினைக்கின்றார். இது நடைமுறைப்படுத்தப்பட்டால் கெட்டு நாசமாகிவிடும். அந்த இந்துக்களும் நாமும் சமமானவர்களா? இவ்வரியை நாம் ரத்து செய்தால் அதனால் ஏற்படும் பாதிப்பு கஜானாவிற்குத்தான். இதன் மூலம் நாம் ஊதியம் கூட அளிக்க முடியாது. ஆம், குறைந்த ஊதியத்திற்கு நாம் வேலை செய்ய இயலாது. ஏற்கனவே விலைவாசி அதிகரித்து விட்டது. ஆமாம், மிகவும் சரியாக கூறினீர்கள். ஆனால் அதை பற்றி இங்கு பேசுவதில் எந்த லாபமும் இல்லை. தர்பாரில் நமது பேச்சு எடுபடாத அளவிற்கு இந்துக்களை கூட்டி வைத்திருக்கிறார் நமது ஷெஹன்ஷா. நமது தர்பாரில் அவர்கள் அனைவரும் நம்மை பார்த்து கேலி செய்யும் நாள் விரைவில் வரும் என்று அன்றே கூறினேன். மீண்டும் இதை பற்றி ஷெகன்ஷாவிடம் நாம் பேசியாக வேண்டும். நாம் சொல்வதை அவர் கேட்கவே மாட்டார். அவர் கேட்கவில்லை என்றால் நாம் பார்த்துக் கொண்டிருக்க முடியுமா? அவர் செய்தது தவறு என்பதை நாம் புரிய வைக்க வேண்டும். ஷெரீஃபுதீன் அவர்களே, அது தங்களது குழந்தையா? குழந்தையை அமைதிப்படுத்துங்கள். குழந்தையின் தாயை அழைத்து குழந்தையை சமாதானப்படுத்தச் சொல்லுங்கள். மால்வி அவர்களே, அவர் ஷெரீஃபுதீன் அவர்களின் பேகம் மட்டுமல்ல, ஷெஹன்ஷாவின் தங்கையும் ஆவார். அவரை இங்கே அழைத்து இந்த பொறுப்பை யார் அவரிடம் ஒப்படைப்பது? சரி, நாம் வேறு அறைக்கு செல்வோம், வாருங்கள். ஆலோசிக்க இதுதான் பாதுகாப்பான இடம். சரி, சென்று குழந்தையை அமைதிப்படுத்து. குழந்தையின் அழுகுரல் கேட்டு யாராவது இங்கு வந்து நாம் பேசுவதை கேட்டுவிட்டால் அனைத்தும் கெட்டு ஒழிந்துவிடும். செல். வாயை மூடிக்கொண்டு அழாமல் இருக்கிறாயா? உன்னிடம்தான் நான் கூறுகிறேன், வாயை மூடிக்கொண்டு அமைதியாக இரு. இல்லை என்றால் நான் உன்னை... இந்த உன்னுடைய பொம்மை. இப்பொழுது வாயை மூடுவாயா மாட்டாயா? இல்லை என்றால் உன்னை... தாங்கள் என்ன செய்கிறீர்கள்? முதலில் எங்கே சென்றாய் என்பதை என்னிடம் கூறு. இவள் அழுது கொண்டிருக்கிறாள். இவள் உறங்கிக் கொண்டிருந்தாள். மற்ற வேலைகளை செய்வதற்காக சென்றிருந்தேன். குழந்தை உறங்கவில்லை, அழுது கொண்டிருந்தது. எதற்காக தாங்கள் இவ்வளவு கோபப்படுகிறீர்கள்? குழந்தை பசியில் எழுதிருக்கும், வேறு ஒன்றுமில்லை. அப்படி என்றால் முதலில் அழுகையை நிறுத்து. இவள் தங்களுக்கும் குழந்தைதான். வாயை மூடு. என்னுடன் வாக்குவாதம் செய்கிறாயா? ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக்கொள். மீண்டும் இவள் அழுதால் அழுகையை நிப்பாட்ட வேண்டியது உன்னுடைய கடமை. அப்படி இந்த குழந்தை மீண்டும் அழுதால் பிறகு நான் என்ன செய்வேன் என்று எனக்கே தெரியாது. நன்றாக புரிந்து கொள். சீக்கிரமாக அணிந்து கொள்ளுங்கள். இதோ முடிந்து விட்டது. என் செல்லத்திற்கு என்னவாயிற்று? இதோ இதோ முடித்து விட்டேன். மோதி, ஹுசைனுக்கு ருக்கையா பேகம் மருந்து அளித்திருப்பாரா என்று தெரியவில்லையே. ஹோஷியார் எங்கே உள்ளார்? ஹோஷியார், கூறுங்கள் ஹுசூர்.
இந்த மருந்தை வாங்கிக்கொள். ஹுசைனிற்காக நான் கொடுத்தேன் என்று ருக்கையா பேகமிடம் கூறு. வணக்கம் சென்ஷா. நீங்கள் அவனை பற்றி மிகவும் கவலைப்படாதீர்கள். ருக்கையா பேகம் அவனை நன்றாக பார்த்துக் கொள்வார். நான் அறிவேன் ஷெஹன்ஷா. ஆனால் என்ன செய்வது? என்னுடைய மனம் கேட்கவில்லை. ஹுசூர் அவர்களுக்கு வெற்றி உண்டாகட்டும். லாகூரிலிருந்து மிர்சா காசிமும் அவருடைய பேகம் ஜீனத் சாஹிபாவும் வந்திருக்கிறார். தங்களை சந்திக்க ஆவலோடு இருக்கிறார்கள். மிக மகிழ்ச்சியான செய்தி. சென்று அவர்களுக்கு நல்ல பணிவிடை செய். அதோடு மான்சிங்கிடம் கூறு, அவர்களை விருந்தினர் மாளிகைக்கு நான் அழைத்துச் செல்லும்படி கூறியதாக கூறு. வருகிறேன் ஜோதா பேகம். வணக்கம். உங்களை வரவேற்கிறேன் மிர்சா காசிம் அவர்களே. வாருங்கள். ஷெஹன்ஷா உங்கள் வருகைக்காக காத்திருக்கிறார். உன் வருகை நல்வருகையாகட்டும். உங்களை பார்த்ததில் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். மிகவும் நல்ல சந்தர்ப்பத்தில் தான் தாங்கள் வந்துள்ளீர்கள். நான் தந்தையாகி இருக்கிறேன். இந்த ஆனந்தத்தை தங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் மேலும் மகிழ்ச்சி அடைகிறேன். பாருங்கள். ஆதாப் ஜீனத் பேகம். ஆதாப் சலிமா பேகம். நன்றாக இரு. உங்கள் வருகையால் ஆனந்தம் அடைகிறேன். நாங்களும் தான். உங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் அண்ணா. குழந்தைகள் மிகவும் அழகாக உள்ளார்கள். எப்படி இருக்கிறார்கள் என்றால் உங்களைப் போன்றும் ஹுமாயூன் பாஷாவை போன்றும் பிரகாசமாக இருக்கிறார்கள். உண்மையை கூற வேண்டும் என்றால் என் குழந்தைகள் இந்த உலகத்தில் வந்து பிறந்ததே ஒரு பெரிய கதையாகும். ஆகவே இவர்களுடைய தந்தையாக நான் எந்த கஷ்டமும் இவர்களுக்கு வரவிட மாட்டேன். சாமானியரோ ஷெஹன்ஷாவோ யாராயிருந்தாலும் தனது குழந்தை அவஸ்தைப்படுவதை விரும்ப மாட்டார்கள். நானும் கூட ஒரு குழந்தை பெற்றவன் தான். எனக்கும் அந்த கஷ்டம் தெரியும். ஆனால் ஜீனத் பேகம் குழந்தையை அக்கறையுடனும் பாதுகாப்புடனும் வளர்த்து வருகிறார். அந்த பாராட்டு அவருக்கே உரியது. சிலருக்கு மட்டும்தான் இவரை போன்ற தாய் அமைவார்கள். நான் எனது சகோதரனின் குழந்தைகளுக்கு பரிசு கொண்டு வந்திருக்கிறேன். அத்தை அவர்களே, இந்த மிர்சா காசிம் யார்? இவர் ஷெஹன்ஷா அவர்களுக்கு அண்ணன் ஆவார். பல ஆண்டு கழித்து வந்திருக்கிறார். வாழ்த்துக்கள் ஜோதா பேகம். தங்களுக்கும் சுக்ரியா. ராஜபுத்திரியான தங்களுக்கு முகலாய பாஷை எவ்வாறு வந்தது? ஏன் வராது? நானும் முகலாயர் வீட்டின் மருமகள் அல்லவா? அற்புதம். உங்கள் குழந்தை உங்களை ஏதும் கஷ்டப்படுத்தவில்லையே? ஜோதா பேகம் திறமையாக பார்த்துக் கொள்வார் ஜீனத் பேகம். ஆனால் ருக்கையா பேகம் மிகவும் கவலையுடன் இருக்கிறார். அவருக்கு இன்னும் ஆயம்மா கிடைக்கவில்லை. மகம் மாங்கா விவகாரத்தில் நடந்த பிரச்சனையின் பிறகு மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அவர் கவலை நியாயம்தான். குழந்தையை பார்த்துக் கொள்ள வருபவர்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும். அப்போதுதான் நாம் அவர்கள் மீது நம்பிக்கை வைக்க முடியும். ஆனால் ருக்கையா பேகம்,
ஒருவேளை ஜீனத் பேகம் இதை மறுத்துவிட்டால்? நான் இந்த ராஜ்யத்தின் விசேஷ பேகம் ஷேன்ஷா, அதோடு எனது மகன் முகலாய ராஜ்யத்தின் இளவரசர். எனக்கு மிகுந்த நம்பிக்கை இருக்கிறது. ஜீனத் அண்ணி அவர்கள் நமது குழந்தையை பார்த்துக் கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைவார்கள். இதில் பெரிய விஷயம் என்னவென்றால் அவர் காசிம் அண்ணா அவர்களுடைய மனைவி ஆவார், என்னுடைய அண்ணி ஆவார். ஹுசேன் அவர்களுடைய வளர்ப்பில் மிகவும் நன்றாக வளர்வான். ஒருவேளை அவர் நிராகரித்து விட்டால்? நான் அவரிடம் பேசி பார்க்கிறேன். எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. அவர் நிச்சயம் மறுக்க மாட்டார். நீயே இவ்வாறு முடிவெடுத்த பிறகு காசிமின் மனைவிதான் இதற்கு தகுந்தவர் என்று என் மனதிற்கும் தோன்றுகிறது ருக்கையா. காசிம் அவர்களும் உங்களுக்கு அண்ணன் தானே? இருப்பினும் எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால், ருக்கையா பேகம் அவசரப்பட்டு இந்த முடிவை எடுக்கிறார் என்று. இருக்கலாம் ஜலால், ஆனால் என்னுடைய முடிவு எப்பொழுதுமே தவறு ஆகாது. காசிம் அண்ணா கூறியதை தாங்கள் கேட்கவில்லையா? அண்ணியார் குழந்தை வளர்ப்பில் மிகவும் கை தேர்ந்தவராம். ஒருவேளை அவரால் என் குழந்தையை சரியாக வளர்க்க முடியவில்லை என்றால்? அதை நான் பேசிக்கொள்கிறேன். ஒருவேளை அவர் ஒப்புக்கொண்டு விட்டால் தங்களுக்கு இதில் எந்த பிரச்சனையும் இல்லையே. இல்லை, எனக்கு இதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை. மிக்க நன்றி ஷேன்ஷா. அட வாடா என் செல்வமே, என் அருமை ஹுசைன், அழக்கூடாது. இல்லை இல்லை, நல்ல குழந்தை அழக்கூடாது, அழக்கூடாது. குழந்தையை என்னிடம் கொடுங்கள். தாங்கள் அளித்த கௌரவத்தை தவிர வேறு எதுவும் வேண்டாம். ஹுசைன் அழுகிறார், நான் இவரை உறங்க வைக்கிறேன். செல்லுங்கள் செல்லுங்கள். அண்ணி அவர்களே, நான் இப்பொழுதே ஷேன்ஷாவிடம் சென்று கூறுகிறேன், ஹுசைனை பார்த்துக் கொள்ள தாங்கள் சம்மதித்து விட்டீர்கள் என்று. என்னுடைய செல்வமே, நான் இப்பொழுதே வந்து விடுகிறேன். வா. பாருங்கள், உங்களுக்கு நிலவை காட்டுகிறேன். பாருங்கள், அதோ நிலவு. ஒன்று கூறவா? நிலவு அழகாக உள்ளதா அல்லது நீங்களா? தெரியாதா? நானே கூறுகின்றேன், அது நீங்கள்தான். ஆனால் தங்களுக்கு ஒன்று தெரியும் அல்லவா? நிலவுக்கு கூட கிரகணம் பிடிக்கும். அண்ணி அவர்களே, சாளரம் அருகில் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? புழுக்கமாக இருந்ததால் இவர் தூங்கவில்லை என்று நினைத்தேன். ஆகையால் தான் இங்கு எடுத்து வந்தேன். தூங்கிவிட்டார். குளிர்ந்த காற்று அடித்ததும் உறங்கிவிட்டார். உண்மைதான், எனது ஹுசைன் நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருக்கிறார். தாருங்கள், நான் இவனை வைத்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி. இப்பொழுது தாங்கள் சென்று நன்றாக ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை தங்கள் உதவி தேவைப்பட்டால் நான் ஹோஷியாரை அனுப்பி வைக்கிறேன். நல்லது. தங்களுக்கு எந்த உதவி தேவைப்பட்டாலும் என்னை தாங்கள் அழைப்பதற்கு சங்கடப்பட வேண்டாம். நான் வருகிறேன். சென்று வாருங்கள். முதலில் உன்னுடைய கதையை முடித்தால்தான் எனக்கு ஓய்வு கிட்டும் என்பதை உன்னிடம் எவ்வாறு கூறுவது? இவ்வளவு நெடுந்தூரம் பயணம் செய்து எதற்காக இங்கு வந்திருக்கிறேன் என்று தெரியுமா? நான் ருக்கையா பேகத்திற்கு தூண்டிலை போட்டேன். அவளும் அதில் மாட்டிக்கொண்டாள். இப்போது நம் வேலை சுலபமாகிவிட்டது. ஜலால் நினைத்துக் கொண்டிருக்கிறான் நான் இங்கு வந்தது அவன் பெற்ற குழந்தைகளை பாராட்டி வாழ்த்து தெரிவிக்க என்று. ஆனால் அவனுக்கு தெரியாது நான் இங்கு வந்தது அவனுடைய சந்தோஷத்தை கெடுப்பதற்காக என்று. காசிப் அவர்கள் மீதோ ஜீனத் அவர்கள் மீதோ எனக்கு சந்தேகம் இருப்பதாக நான் கூறவில்லை. ஆனால் ஒரு தாயாக இருப்பதால் நான் கவலைப்படுவது ஒன்றும் தவறில்லையே. தங்கள் கவலை நியாயமானதுதான். எனவே தாங்கள் சில விஷயங்களை அறிந்து கொள்வது மிகவும் அவசியமாகிறது. எனக்கு புரியவில்லை. என்னவென்றால், காம்ரான் அண்ணனுக்கும் ஹுமாயூன் அண்ணனுக்கும் இடையில் உறவு நன்றாக இருந்ததில்லை. அதாவது மிர்சா காசிம் தந்தை காம்ரான் அண்ணன் ஹுமாயூன் அண்ணாவிற்கு மாற்றான் தாய்ப்பிள்ளை. ஆனால் ஹுமாயூன் அண்ணன் அவர்கள் காம்ரான் அண்ணனை மிகவும் பாசமாக பார்த்து கொண்டார். காம்ரான் அண்ணன் மனதிலோ எப்பவும் வன்மம் இருந்து கொண்டே இருந்தது. அடிக்கடி ஹுமாயூன் அண்ணனை எதிர்த்து அவர் புரட்சி செய்து கொண்டிருந்தார். புரட்சியாளர்களுக்கு அடைக்கலமும் தந்து வந்தார். இருப்பினும் ஹுமாயூன் அண்ணா ஒவ்வொரு முறையும் அவரை மன்னித்து வந்தார். ஏனால் மறைந்த பேரரசரான பாபர் அவர்கள் இருவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று ஹுமாயூன் அண்ணாவிடம் சத்தியம் வாங்கியிருந்தார். ஆனால் அந்த சத்தியத்தை காம்ரான் அண்ணா தவறாகவே பயன்படுத்தினார். ஹுமாயூன் அண்ணாவை கொல்வதற்காக கூட அவர் மிகப்பெரிய ஒரு சதி திட்டத்தை தீட்டினார். ஒரு கட்டத்தில் ஹுமாயூன் அண்ணா தன் பொறுமையை முற்றிலும் இழந்தார். இறுதியில் அவர்
காம்ரான் அண்ணாவின் 2 கண்களையும் குருடாக்குமாறு கட்டளை பிறப்பித்தார். ஜலாலின் தந்தையார் ஹுமாயூன் எனது அன்பு தந்தையின் கண்களை குருடாக்கி விட்டதை என்னால் மறக்கவே முடியாது. இதில் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் காசிம் மிகவும் நல்ல மனிதர். அனைவரின் மீதும் அவர் மிகவும் அன்பாக இருப்பவர். அந்த குதாவிற்கு கோடி நன்றிகள். அவர் தந்தையின் கெட்ட குணம் இவருக்கு இல்லை. ஒப்புக்கொள்கிறேன் அத்தை. காலம் அனைவரையும் மாற்றி விடுகிறது. இருப்பினும் என் குழந்தைகள் விஷயத்தில் நான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். யார் எப்பொழுது தன்னுடைய பழியை தீர்த்துக் கொள்வார்களோ தெரியவில்லை.